செம்பருத்தி powered by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by LDR தூய தேங்காய் எண்ணெய். அக்கா, சின்ன வயசுலயே அம்மாவை முழுங்கினவ இவ நம்ம குடும்பத்துக்குள்ள வந்து நம்ம குடும்பத்தையே முழுங்க பாக்குறா. அது அவ தப்பு இல்ல, அவர் ஆசை அப்படி. இதெல்லாம் நீங்க மறந்துடாதீங்கக்கா. போதும். மறந்துட்டீங்களான்னு சொல்லி ஒவ்வொன்னையும் ஞாபகப்படுத்தாத. அவ செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் நான் தவறாம தண்டனையை கொடுத்துட்டு தான் இருந்தேன். நிச்சயதார்த்தத்துல தப்பு பண்ணது அவ இல்ல, நம்ம வீட்டு வாரிசு அருண். அவனால பார்வதி வாழ்க்கையில களங்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த களங்கத்தை போக்கணும். அவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அது நம்ம கடமை. அதுக்காக இந்த கல்யாணம் நடக்கணும். சுந்தரம் அம்மா, என் ஹஸ்பண்ட், என் பையன் ஆதி, என்ன சேர்ந்த யாரா இருந்தாலும் இந்த நிமிஷத்துல இருந்து உன் பொண்ணுக்கு நல்ல சம்பந்தம் பாப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அத காதுல போட்டுக்க வேண்டாம். உன் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும். என் மகன் அருண் புத்தி கெட்டு போய் செஞ்ச வெக்கங்கிட்ட காரியத்துக்கு இது நான் செய்யற பரிகாரம். இதனால உன் கண்ல நான் நிம்மதிய பார்க்கணும். அதே நேரத்துல போன இந்த குடும்பத்து மானம் மரியாதை திரும்ப வரணும். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. நீங்க சொன்ன இந்த வார்த்தையே போதுமா? இப்பவே என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவ மாமியார் வீட்டுக்கு போன மாதிரி எனக்கு நிம்மதியா இருக்குமா? உங்க தயவால, உங்க கருணையால, உங்க ஆசீர்வாதத்தால என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இதை விட வேற என்னமா எனக்கு வேணும்? அம்மா, நானும் என் பொண்ணும் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோம்மா. அம்மா, நம்ம பார்வதிக்கு பொருத்தமான மாப்பிள்ளைய பார்க்க சொல்லி நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் இமீடியட்டா மெயில் பண்ணிடுறேன். ஓகே ஆதி. கல்யாணமா எப்படி நடத்துறீங்கன்னு பாக்குறேன். நீ அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஜஸ்ட் 4 days. 4 நாள் நீ கஷ்டப்பட்டா உன் அப்பா, உன் தம்பி, நீ மொத்த குடும்பமுமே வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருக்கலாம். சின்னையாவையும் ஐஸ்வர்யா அம்மாவையும் நான் சொன்னபடி ஒண்ணு சேர்த்து வைக்கிறேம்மா. நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்தலன்னா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். பெரியய்யா, காஃபி.
ஏன் இப்போ ஸ்கூல் பொண்ணு மாதிரி கை கட்டிட்டு இருக்க? கையெடு. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது கூட இப்படிதான் பெரியய்யா. யாராவது கேள்வி கேட்டா என்ன அறியாமலேயே இப்படி கை கட்டி பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். அம்மா, நீ என்ன படிச்சிருக்க? ஐயோ, நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? 10வது பெரியய்யா. ஆனா பாஸ் ஆகல. பரீட்சை எழுதினா தானே பாஸ் ஆவறதுக்கு. நான் தான் பரீட்சையே எழுதலையே. ஏன் பரீட்சை எழுதல? பரீட்சைக்கு 6 நாள் இருக்கும்போது என் பாட்டி செத்து போயிட்டாங்க பெரியய்யா. அப்புறம் எங்க பரீட்சை எழுதுறது? என் கையெழுத்து நல்லா அழகா இருக்கும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. கையெழுத்து நல்லா இருந்தா தலையெழுத்து நல்லா இருக்காதாமே. அது ஏன் விஷயத்துல சரியா போச்சு. கவலைப்படாத பார்வதி, நீ மறுபடியும் 10வது பரீட்சை எழுதுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நிஜமா தான் சொல்றீங்களா பெரியய்யா? ம். ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்லிட்டாலே அது முடிஞ்ச மாதிரி தான் பெரியய்யா. ஓகே. உன் ஹைட் எவ்வளோன்னு கேட்டேன். அதுக்கு 5 அடின்னு சொன்னேன். 5.5 இன்ச்சஸ் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆ? எனக்கு இந்த இன்ச்சு கிஞ்செல்லாம் எதுவும் தெரியாது பெரியய்யா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜான் முழை மட்டும்தான். சரி, ஓகே. உன் வெயிட் என்ன? ஆ, அது வந்து ஊர்ல இருந்ததை விட இங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, இருக்கட்டும். எத்தனை கிலோன்னு சொல்லு. அது வந்து தெரியலையே. ம். சரி, இதுக்கு முன்னாடி வெயிட் பார்த்திருக்கியா? ஆ, பாத்திருக்கேன் பெரியய்யா. போன வருஷம் எங்க ஊர் திருவிழால 2 ரூபா கொடுத்து அந்த மிஷின்ல ஏறி நின்னு பார்த்தேன். அப்போ என் வெயிட் 44 கிலோ தான் இருந்தேன். குட். சரி, நான் இப்போ எதுக்கு இதெல்லாம் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன்னு தெரியுமா? தெரியலையே. எதுக்கு கேக்குறீங்க? அம்மா உனக்கு சம்பந்தம் பார்க்க சொல்லியிருக்காங்க. அதான் உன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கேன். பார்வதி, நீ வெக்கப்படுறத பார்க்கும்போது இந்த பூ சிரிக்கிற மாதிரி இருக்கு. என்ன பார்வதி, எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? அம்மா என்ன அவங்க எதிரிலேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ எனக்கு சம்மந்தம் பார்க்க சொல்லியிருக்காங்க. பார்வதி காணுமே, எங்க போயிருப்பா? அத கூட நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் பெரியய்யா? நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன். ஆமா, யூ ஆர் a lucky girl. பெரியய்யா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? பார்வதி, பார்வதி, சொல்லு பார்வதி. கடவுள் அருளால எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா சின்னையா ஐஸ்வர்யாமாவோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஏன் கல்யாணம்? நீங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? அதுக்கெல்லாம் நேரம் காலம் வரணும் பார்வதி. இப்போ என் கல்யாணத்தை பத்திலாம் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஹலோ சார். ஹலோ பிரீத்தி. சொல்லுங்க சார். பார்வதியோட போட்டோ டீடைல்ஸ் எல்லாம் மெயில் பண்ணிருக்கேன். வந்துருச்சா? இன்னும் வரல சார். வரலையா? ஆமா சார், இன்னும் வரல சார். ஓ, ஏதோ நெட்வொர்க் இஷ்யூஸ். நான் திருப்பி சென்ட் பண்றேன். ஓகே சார். ஓகே. பார்வதி, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் சின்னையா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அம்மா உனக்கு சம்பந்தம் பார்க்கணும்னு சொன்னப்ப எதுக்கு நீ அப்படி சொன்ன? சொல்ல வேண்டியதானே எனக்கு சம்பந்தம் பார்க்காதீங்க அப்படின்னு. பார்வதி, நான் தான் சொன்னேன்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சின்னையா, என்னாச்சு உங்களுக்கு? அம்மா பார்த்தாங்கன்னா கொன்னுடுவாங்க. போங்க நீங்க இங்க இருந்து முதல்ல. இப்படி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. பார்வதி,
ஒரு நிமிஷம் நில்லு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற சின்னையா, என்னை ஏன் இப்படி அழ வைக்கிறீங்க? நீங்க இப்படி பேசுறதுல அர்த்தமே இல்ல. தயவு செஞ்சு வழிய விடுங்க. பார்வதி, உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி காட்டணும்னு நான் படாத பாடு பட்டுட்டு இருக்கேன் பார்வதி. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என்னால உன் வாழ்க்கையில அநியாயம் நடந்திருக்கு. அதுக்கு நான் தான் நியாயம் பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா என் வாழ்க்கை அர்த்தம் இல்லாம போயிடும் பார்வதி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. பண்றேன்னு பொய் சொன்னது அநியாயமா தெரியலையா ப்ரோ? டேய், நீ சொன்னது பொய்ன்னு உனக்கே தெரியுதுல, அப்புறம் ஏன்டா பார்வதி அப்படி தொந்தரவு பண்ற? வெளியில எல்லாரும் பார்வதி பத்தி தப்பா பேசுறாங்க ப்ரோ. இனி அவளை கல்யாணம் பண்ணிக்க யார் வருவா? இங்க பார், நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் பார்வதியோட டீட்டெயில்ஸை மெயில் பண்ணியிருக்கேன். பார்வதியை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறவங்க நம்ம கைக்குள்ள இருக்காங்க. நம்மள நம்பி வந்தவங்க மனசுக்கு நம்பிக்கையும் ஆறுதலும் கொடுக்கணுமே தவிர நியாயம் செய்யறோன்னு சொல்லி காயப்படுத்தக்கூடாது. ப்ரோ, டேய் போடா உள்ள. மறுபடியும் உன்னை இந்த வீட்ல பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வனஜா, அக்கா. பட்டம்மா கிட்ட சொல்லி இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, விருந்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. சரிங்கக்கா. பார்வதி, அம்மா. நல்ல லஞ்ச் ரெடி பண்ணுமா. சரிங்கம்மா. பார்வதி, ம். ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும். சரிங்க பெரியய்யா. நில்லடி. உங்களோட இந்த விருந்து மரியாதை எதிர்பார்த்தோன்னு நாங்க இங்க வரல. என் மரியாதை போச்சு, என் மானம் போச்சு, என் கௌரவம் போச்சு. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? வெளியில என்னால தலை காட்ட முடியல ஆண்டி. நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். தி கிரேட் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு மருமகளாகிற பாக்கியம் கடைசி நேரத்துல என் கை நழுவி போனதுக்காக ஜனங்க என்ன பார்த்து கிண்டலும் கேலியுமா பேசுறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? தாலி கயிறு ஏற வேண்டிய என் கழுத்துல தூக்கு கயிறு ஏறிடுமோன்னு பயமா இருக்கு ஆண்டி. என்ன திடீர்னு இவ்ளோ உருகுறா? அம்மாவும் பொண்ணும் ஏதோ பிளான் போட்டு தான் உள்ள வந்திருக்காளுங்க. ஐஸ்வர்யா, உன் வேதனை எனக்கு புரியுது. நடந்ததை நினைச்சு நானும் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் சொல்ல போனா நானே உங்க வீட்டுக்கு வந்து. அக்கா, நீங்க எதுக்கு இவங்க வீட்டுக்கெல்லாம் போகணும்? நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுன்னா அன்னைக்கோ இல்ல அடுத்த நாளோ வந்து பேசியிருந்தாங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லலாம். நிதானமா யோசிச்சு 3 நாள் கழிச்சு வந்து பேசுறாங்கன்னா என்ன சொல்றது? சித்தி, ஒரு நிமிஷம். டேய், நீ வாயை திறந்து மன்னிச்சிடுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்டா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இதை நான் உன் அண்ணனா, இந்த குடும்பத்தில் ஒருத்தனா கேட்கல, ஒரு ஃப்ரெண்டா கேட்குறேன். மிஸ்டர் ஆதி, சிம்பிளா ஒரு சாரி சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடுமா?
போன எங்க மான மரியாதைலாம் திரும்ப வந்துருமா? நிச்சயதார்த்தம் நின்னு போனதும் என் பொண்ணு சூசைட் பண்ணிக்க போனா. அது தெரியுமா உங்களுக்கு? ஆண்டி, பேப்பர்காரன், பால்காரன், குப்பை பொறுக்கிறவன் கூட பெரிய சம்பந்தம் அமைஞ்சதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டீங்களே, இப்ப என்ன ஆச்சுன்னு கேவலமா பாக்குறாங்க, பேசுறாங்க. நான் மனப்பூர்வமா விரும்பின ஒருத்தன் எனக்கு முழுசா துரோகம் பண்ணது நினைச்சு நான் செத்து போலான்னு நினைச்சேன் ஆண்டி. ஐஸ்வர்யா, என்ன இது? எதுக்கு இந்த பைத்தியக்காரத்தனம்? உன் மனசுல எதுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்தது? முடியல ஆண்டி, எனக்கு நடந்த அவமானத்தை என்னால மறக்க முடியல. அது நினைச்சு வேதனையில தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத விட ஒரே அடியா செத்து போயிடலான்னு தோணுது. ஐஸ்வர்யாமா, பெரியவங்க எல்லார் முன்னாடியும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு சொல்றேம்மா, உங்க 2 பேரோட கல்யாணமும் நடக்கும். அது நடக்கணும். ஏதோ கெட்ட நேரம், நிச்சயதார்த்தத்துல நடக்கக்கூடாதது எல்லாமே நடந்து போச்சு. நிச்சயதார்த்தத்துல ஏன் சின்னையா அப்படி சொன்னாரு, எதுக்கு அப்படிலாம் நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தா மனசுக்கு தான் கஷ்டம். அதனால மனுஷங்களும் தூரம் ஆயிடுவாங்க. அது எல்லாத்தையுமே மறந்துருங்கம்மா. மறுபடியும் நீங்க இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்கீங்க. இதே மாதிரி நீங்க அம்மாவோட மருமகளா இந்த வீட்ல அடி எடுத்து வைக்கணும்னு நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேம்மா. நீங்க சொன்ன மாதிரி, நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லம்மா. Stop it! மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி நல்லவளா வேஷம் போடுற உன்னை இந்த வீட்ல வேலைக்காரியா வச்சிருக்கனாலதான் இவ்வளவும் நடந்திருக்கு. ஆண்டிக்கு மருமகள் ஆகணும்னு எத்தனையோ கோடீஸ்வரங்க வீட்டு பொண்ணுங்க கியூல நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆஃப்டர் ஆல் 3 வேளை சமைச்சு வைக்கிற சமையல்காரி நீ. உன்னை விரும்புறேன்னு அருண் எதுக்கு சொன்னான்? சொல்லு. நீ உன் மனசுல இடம் கொடுத்திருக்கியா? உன்னை காதலிக்கிறானா? இல்ல நீ மயக்கி உன் மடியில போட்டுக்கிட்டியா? ஐயோ, எப்படி நீ மயக்குன? பேசி மயக்குனியா இல்ல சிரிச்சு சிரிச்சு மயக்குனியா? உன் சமையலை காட்டி மயக்குனியா இல்ல வேற எதையாவது காட்டி? என்னடி சொன்ன? பார்வதி பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினேன் நான் கொன்றுவேண்டி. டேய், என்னடா பேசிட்டு இருக்கும்போது கை நீட்டுற? என்ன பெரிய ரவுடி நினைப்பா? என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணு அடிக்கிறியா? டேய் அருண், பைத்தியமாடா பிடிச்சிருக்க உனக்கு? இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் இத பத்திலாம் அக்கறை இருக்கடா உனக்கு? பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க பையன் எப்படிப்பட்டவன் இப்ப தெரிஞ்சிருச்சா?